மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 3.3 முதலாவது கணக்குரிய விட நினைச்சு போறோம் அப்படின்னா பார்க்கலாம். இதுல பாருங்க, கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளின் மீ போ வா காண்க. சரிங்களா? அப்ப நமக்கு 2 பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டு இதனுடைய மீ போ வா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் எது உயர்ந்த அடுக்குன்னு பாருங்க. இங்க எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு, இங்க எக்ஸின் அடுக்கு 3 இருக்கு. எது உயர்ந்த அடுக்கு? எக்ஸின் அடுக்கு 4 தான் உயர்ந்த அடுக்கு. எது உயர்ந்த அடுக்கோ அதை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ எழுதலாமா? இங்க என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3 எக்ஸ் பவர் கியூப். கியூபுக்கு அடுத்து என்ன வரணும்? ஸ்கொயர்டு தான் வரணும். அது இங்க என்ன இல்லை, ஸ்கொயர்டு இல்லை. ஸோ என்ன போட்டுக்கோங்க, 0 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கோங்க. அடுத்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பவர்ல அடுக்குல கம்மியானதை என்ன எடுத்துக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இங்க என்ன பாருக்கு, எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 3ன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸால ஜி ஆஃப் எக்ஸை நம்ம வகுக்க போறோம். அதாவது எது உயர்ந்த அடுக்கோ அதை எங்க எழுதணும் அப்படின்னா உள்ள எழுத போறீங்க. சரிங்களாப்பா? எது இப்போ உயர்ந்த அடுக்கு? எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3 எக்ஸ் கியூப் பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. எது அடுக்குல கம்மியானதோ அதை வெளியே எழுத போறீங்க. அப்ப எது அடுக்குல கம்மியானதுன்னு பாருங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x plus 3. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்துலேயும் காமன் தான். உள்ள இருக்கக்கூடிய முதல் உறுப்பையும் வெளியே இருக்கக்கூடிய முதல் உறுப்பையும் வகுக்கணும். அப்போ இங்க என்ன பாருங்க, எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் பவர் 3. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா, அதாவது அடிமானம் 1 போல் இருந்துச்சுன்னா அடுக்கு 2 என்ன செய்வோம், கழிப்போம். 4 மைனஸ் 3. அப்போ எக்ஸ் பவர் 4லேருந்து 3 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1 வரும். பவரில் 1 போடணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த இடத்துல என்ன போடுறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு போடுறோம். இப்போ இந்த எக்ஸை வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு கூடயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கி இங்கே எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கிப்பையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும், எக்ஸ் பவர் 4. இங்கே என்ன அடுத்து என்ன கூட இருக்கு, ப்ளஸ் தானே, ப்ளஸ் எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சரிங்களா? அப்போ 5 எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனீங்கன்னா 5 எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் தான், எக்ஸையும் 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 3x. சரிங்களா? இப்போ பெருக்கி போட்டாச்சா? இப்போ என்ன மாற்றணும் அப்படின்னா குறியீடு மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ மைனஸ். இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ மைனஸ். சரிங்களா? குறியீடை மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம அந்த மாற்றின குறியீடு, அதாவது ப்ராக்கெட்டில் இருக்கிற குறியீடை தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ இங்கே ப்ளஸ் x4x, இங்கே மைனஸ் x4x, ரெண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் கியூப்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா என்ன பார்க்க அர்த்தம், 1 இருக்குதா அர்த்தம். 3 எக்ஸ் கியூப்ல இருந்து மைனஸ் 1 எக்ஸ் கியூப்பை கழிக்க போறோம். சரிங்களா? அப்போ 3லேருந்து மைனஸ் 1 கழிச்சிங்கன்னா 2 தான். பெரிய நம்பர் என்னது, 3 தான். ஸோ ப்ளஸ் குறியீடு தான். இந்த எக்ஸ் கியூப்பை அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? 0 வச்சு எதை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே ஆன்சர் தான் நமக்கு. இங்கே என்ன குறியீடு வந்திருக்கு, ப்ளஸ் குறியீடு வந்திருக்கா, அப்போ ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர்ட். இங்கே பாருங்க, இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸ். எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா எனக்கு பார்த்தோம் 1 இருக்குது அர்த்தமா. அப்போ கூட்டல்ல 2 மைனஸ் குறியீடு வந்துச்சுன்னா அந்த நம்பரை கூட்டி என்ன குறியீடு போடணும், மைனஸ் குறியீடு போடணுமா. அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ மைனஸ் குறியீடு போட்டுக்கோங்க. 3ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா என்ன போகிறோம், 4. இந்த எக்ஸை இங்கே அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து என்ன செய்வோம், இந்த மைனஸ் 3 கீழே இறக்குவோமா. கீழே இறக்கியாச்சாப்பா. அடுத்த ஸ்டெப் பாருங்க. அடுத்து பொதுவான ஸ்டெப் தான். உள்ள இருக்கக்கூடிய முதல் உறுப்பையும் வெளியே இருக்கக்கூடிய முதல் உறுப்பையும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா வகுக்க போறோம். வகுக்கலாமா? அப்ப என்ன எழுதுன்னு பாருங்க,
2x³ by இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முதல் உறுப்பை இங்கே எழுதியிருக்கேன். x³ இந்த x³ இந்த x³ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 2 தானே கிடைக்கும். ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2. அந்த ப்ளஸ் 2 இங்கே எழுதிடுங்க. இப்போ இந்த ப்ளஸ் 2 வச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 உறுப்பு கூடையும் பெருக்கி இங்கே நம்ம எழுத போகிறோம். எழுதலாம்ப்பா. 2ஐயும் x³ பெருக்கினீங்கன்னா 2x³. 2ஐயும் x² பெருக்கினீங்க அப்படின்னா 2x². மைனஸ் 5x-ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா மைனஸ் 10x. 2ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா எவ்வளவு? 6. அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம்? குறியீடை நம்ம மாற்றுவோம். அப்போ இங்கே ப்ளஸ்ல இருக்கா, அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ். இங்கே ப்ளஸ்ல இருக்கா, அப்போ இங்கே மைனஸ். இந்த மைனஸ்ல இருக்கா, அப்போ இங்கே ப்ளஸ். இங்கே ப்ளஸ்ல இருக்கா, அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா மைனஸ் வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, ப்ளஸ் 2x³ மைனஸ் 2x³ கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இப்போ பாருங்க, 5x² மைனஸ் 2x². 5லிருந்து மைனஸ் 2 கழிச்சிங்கன்னா என்ன வரும்பா? 3. இந்த x² அப்படியே வரும். இங்கே மைனஸ் 4x, இங்கே ப்ளஸ் 10x. ப்ளஸ் 10xலேருந்து மைனஸ் 4x கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? ப்ளஸ் 6xன்னு வரும். ஏன் ப்ளஸ்? பெரிய நம்பர் என்ன குறியீடு இருக்கு? ப்ளஸ் குறியீடு இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே மைனஸ் 6 மைனஸ் 3 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் 9. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அடுக்கை விட இங்கே பவரில் என்ன இருக்கு? 3 இருக்கா? இங்கே பவரில் என்ன இருக்கு? 2 இருக்கு. இங்கே இருக்கிற அடுக்கை விட இங்கே அடுக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நிப்பாட்டிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ இதை எடுத்து எழுதுங்க. எப்படி எடுத்துடலாம்? 3x² ப்ளஸ் 6x மைனஸ் 9. இப்போ பாருங்க, இந்த 3 டேர்மே எந்த வாய்ப்பாடில் வரும்? 3ஆவது வாய்ப்பாடில் வருமா? ஸோ அப்போ ஒரு 3 காமனாக வெளியெடுங்க. எடுத்தாச்சு. இங்கே என்ன பாருங்கப்பா? x² ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 2x. இங்கே என்னப்பா வரும்? மைனஸ் 3. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த உறுப்பை இதால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம். எதை நம்ம வெளியே எழுதுகிறோமோ அதை இப்போ எங்கே எழுதுறோம் அப்படின்னா உள்ளக்க எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ உள்ள என்னப்பா வரும்? x³ ப்ளஸ் x² x³ ப்ளஸ் x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வெளியே எழுத போகிறோம். என்ன வரும்? x² ப்ளஸ் 2x மைனஸ் 3. சரிங்களா? இப்போ உள்ளே இருக்கக்கூடிய முதல் உறுப்பையும் வெளியே இருக்கக்கூடிய முதல் உறுப்பையும் வகுப்போம். x³ பை x². அடிமானம் 1 போல் இருக்குது. அப்போ அடுக்கு 2 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். 3 மைனஸ் 2 கழிச்சிங்கன்னா என்ன போகிறோம்? எனக்கு x வரும். இந்த வந்த ஆன்சரை இங்கே எழுத போகிறீங்க. இந்த எக்ஸை வச்சு இந்த 3 உறுப்பு கூட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். ஸோ எக்ஸையும் x² பெருக்கினீங்க அப்படின்னா x³. எக்ஸையும் 2xஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா 2x². மைனஸ் 3ஐயும் எக்ஸையும் பெருக்கினீங்க அப்படின்னா மைனஸ் 3x. இப்போ என்ன மாற்றுவோம்? குறியீடை மாற்றுவோமா? அப்போ இங்கே என்ன வரும்? ப்ளஸ் இருக்கா, அப்போ மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே மைனஸ். மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ். அப்போ ப்ளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் ஆயிரும். இந்த x²க்கு முன்னாடி எதுவுமே இல்லட்டா என்ன பார்க்க அர்த்தம்? 1 இருக்குது அர்த்தமா? அப்போ 1ஐயும் மைனஸ் 2ஐயும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 1. இங்கே என்ன வரும்? x². அடுத்து பாருங்க, மைனஸ் 5xஐயும் ப்ளஸ் 3xஐயும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 2x. ஏன் மைனஸ்? பெரிய நம்பர் 5ல் மைனஸ் குறியீடு இருக்குது. ஸோ இங்கே மைனஸ். இங்கே நமக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் 3. ஏன்னாச்சப்பா? அடுத்து என்ன செய்வோம்? முதல் உறுப்பையும் வகுப்போமா? அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, x² பை இந்த 1 போடணுங்கிற அவசியம் இல்லை, மைனஸ் x² மட்டும் போடுங்க. இப்போ இந்த x² இந்த x² கேன்சல். அப்போ ஆன்சர் கீழே மைனஸ் இருக்கா, அப்போ என்ன ஒன்று வரும்? மைனஸ் 1 வரும். அப்போ இங்கே என்ன போட்டுக்கோங்க? மைனஸ் 1.
அப்போ இந்த -1 வச்சு இதை நம்ம நினைச்சு போகிறோம் அப்படின்னா நம்ம பெருக்க போகிறோம். -1ஐயும் x² பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு -x². -1ஐயும் +2x பெருக்குனீங்கன்னா -2x. -1ஐயும் -3ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா -× +3. இப்போ என்ன மாற்றுவோம், குறியீடு மாற்றுவோமா? அப்போ என்ன வரும், மைனஸா, அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸா, அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ஸா, அப்போ இங்கே மைனஸ். ஸோ எல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வருது. எந்த வேல்யூ போட்டால் நமக்கு 0 வந்திருக்கோ அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மீ போ வா. சரிங்களா? அப்போ நம்ம ஆன்சரை எடுத்து எழுதலாமா? அப்போ எடுத்து என்ன எடுத்து எழுதலாம், மீ போ வா. என்னதுப்பா, எந்த இது வகுத்தம்னா வருது, x² + 2x - 3. அப்போ f(x) மற்றும் g(x) இன் மீ போ வா என்னது அப்படின்னா x² + 2x - 3 ஆகும் அப்படின்னு எடுத்து எழுதியாச்சுன்னா சம் முடிந்தது. இப்போ நம்ம செகண்ட் சம் போகலாமா? செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இந்த 2 பல்லுறுப்புக்கோவைக்கும் நமக்கு மீ போ வா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா, எது உயர்ந்த அடுக்கோ அதை நம்ம f(x) அப்படின்னு வைக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுதுங்க, f(x) = எது இப்போ இங்கே உயர்ந்த அடுக்கு, இங்கே x⁴ தான் என்ன அடுக்கு அப்படின்னா உயர்ந்த அடுக்கு. நம்ம எப்பவுமே எழுதும் பொழுது அதனுடைய திட்ட வடிவில் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அதாவது எது உயர்ந்த அடுக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, x⁴. சரிங்களா? அடுக்க பொறுத்தளவுக்கு எந்த வருஷப்படி எழுதணும் அப்படின்னா இறங்கு வருஷப்படி எழுதணும். உயர்ந்த அடுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கு அடுத்தது அது கம்மியானது, அது கம்மியானது, அது கம்மியானது இருக்கு. x⁴ அடுத்து என்ன வரணும் அப்படின்னா x⁴³ வரணும். அது இதில் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 0x⁴ ப்ளஸ் ஸ்கொயர்டு இருக்கா, ஸ்கொயர்டு இல்லை. ஸோ 0x². அதுக்கடுத்து என்ன வரணும், x வரணும். x இருக்கா அப்படின்னா அங்கே x இல்லை. ஸோ என்ன x அப்படின்னா 0x. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, -1. ஓகேவா? எப்பவுமே இப்படிதான் எழுதணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுக்கு எழுதும்போது இறங்கு வருஷப்படி தான் அடுக்கு வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். இப்போ f(x) எழுதிட்டோமா? அடுத்து என்ன எழுத போறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ளது அடுக்குல கம்மியானது என்னது அப்படின்னா g(x). இப்போ g(x) என்னதுன்னு பாருங்க, x³ - 11x² + x - 11 எழுதியாச்சா? இப்போ எதப்பா உள்ள எழுதணும் அப்படின்னா f(x) உள்ள எழுதணும். அதாவது உயர்ந்த அடுக்க உள்ள எழுதணும். எது உயர்ந்த அடுக்கு, x⁴ + 0x³ + 0x² + 0x - 1. அடுக்கு கம்மியானதை வெளியே எழுதணும். x³ - 11x² + x - 11 எழுதியாச்சப்பா? அடுத்த ஸ்டெப் எல்லாத்துலேயும் காமனான ஸ்டெப் தான். உள்ள இருக்கிறத முதல் உறுப்பையும் வெளியே இருக்கிறதுல முதல் உறுப்பையும் நம்ம வகுக்கணும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, x⁴ இங்கே என்ன இருக்கு, x⁴. அடிமானம் 1 போல இருந்தால் அடுக்க நம்ம என்ன செய்வோம், கழிப்போம். அப்போ என்ன வரும், x⁴ - 3. ரெண்டையும் கழிச்சுன்னா என்ன வரும், x வரும். அந்த x-ஐ இங்கே எழுதிருங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த x-ஐ வச்சு ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பெருக்க போறோம். x-ஐயும் x³ பெருக்கணும், x-ஐயும் -11x² பெருக்கணும், x-ஐயும் பெருக்கணும், x-ஐயும் -11 பெருக்கணும். பெருக்கி வந்து இங்கே எழுதி குறியீடை மாற்றணும். அப்போ பெருக்கலாம்ப்பா. அப்போ x-ஐயும் x³ பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும், x⁴. x-ஐயும் -11x² பெருக்குனீங்கன்னா இந்த நம்பர் -11 அப்படியே தான் வரும். x²யும் x-ஐயும் பெருக்குனீங்கன்னா x³. அடுத்து பாருங்க, x-ஐயும் x-ஐயும் பெருக்க போறீங்க. பெருக்குனா என்ன வரும், x². -11ஐயும் x-ஐயும் பெருக்குனீங்கன்னா -11x. ஸ்டெப் முடிஞ்சதா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா குறியீடை மாற்றுவோம். இங்கே ப்ளஸ்ஸா, அப்போ என்ன போடுவோம், மைனஸ். இங்கே மைனஸா, அப்போ நம்ம என்ன போடுவோம், ப்ளஸ். இங்கே ப்ளஸ்ஸா, அப்போ இங்கே என்ன போடுவோம், மைனஸ். இங்கே மைனஸா, அப்போ என்ன போடுவோம் அப்படின்னா ப்ளஸ் குறியீடு போடுவோம். இப்போ பாருங்க, ப்ளஸ் x⁴ -x⁴ ரெண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, கீழே ஒரு குறியீடு தான் பார்க்கணும். இப்போ 11x³ இங்கே மேலே எதுவுமே இல்லை. சரிங்களா? 0. இப்போ 0வையும் 11x³ கூட்டினீங்க அப்படின்னா என்னப்பா வரும், நமக்கு 11x³ தான் வரும்.
கீழே உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த குறியீடு தான் போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 0வையும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். ப்ராக்கெட் உள்ள குறியீடு தான் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ ப்ளஸ் 11 எக்ஸையும் 0 எக்ஸையும் கூட்டிங்கன்னா என்ன போகிறோம்? 0 வச்சு எதை கூட்டினாலும் அதே நம்பர் தானே. ஸோ என்ன எக்ஸ் அப்படின்னா 11 எக்ஸ். இப்போ என்ன செய்வோம்? இந்த மேலே இருக்கக்கூடிய -1 கீழே இறக்குவோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்வோம்? இந்த பல்லுறுப்பு கோவையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வகுப்போம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, 11 எக்ஸ் கியூப் பை இங்கே ஃபர்ஸ்ட் உறுப்பில் என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் கியூப். இந்த எக்ஸ் கியூப்பு இந்த எக்ஸ் கியூப்பு கேன்சல் ஆயிடும். மிச்சம் நமக்கு என்ன இருக்கு? 11. இந்த 11 எங்கே எழுதணும் அப்படின்னா மேலே எழுதணும். என்ன 11? ப்ளஸ் 11 மைனஸ் 11 ப்ளஸ் 11. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த 11 வச்சு எக்ஸ் கியூப்பை பெருக்க போகிறோம். 11 இன்ட்டு எக்ஸ் கியூப், 11 எக்ஸ் கியூப். இங்கே பாருங்கள் ப்ளஸ் குறியீடு இருக்குது, இங்கே பாருங்கள் மைனஸ் குறியீடு இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு குறியீடு எழுதுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 11ஐயும் 11 எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்க போகிறோம். 11 எவ்வளோ அப்படின்னா 121. அப்போ நமக்கு என்ன வரும்? 121 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11ஐயும் எக்ஸையும் பெருக்க போகிறீங்க. அப்போ என்ன எக்ஸ் வரும் அப்படின்னா 11 எக்ஸ். அடுத்து பாருங்கள், 11ஐயும் பெருக்க போகிறீங்க. 11 எவ்வளோ அப்படின்னா 121. ஃபஸ்ட்டு குறியீடு போட்டுருங்க. இங்கே ப்ளஸ் குறியீடு மைனஸ் குறியீடு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 11 121. இப்போ என்ன மாற்றணும்? குறியீடு மாற்றோமா? இங்கே ப்ளஸில் இருக்கா, அப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ். இங்கே எனக்கு மைனஸில் இருக்கா, அப்போ நம்ம ப்ளஸ். இங்கே ப்ளஸில் இருக்கா, அப்போ நமக்கு மைனஸ். இங்கே இதில் இருக்குது மைனஸில் இருக்கா, அப்போ நமக்கு ப்ளஸ். ஃபஸ்ட்டு குறியீடை மாற்றிடணும். ஓகேவாப்பா? இப்போ பாருங்கள், ப்ளஸ் 11 எக்ஸ் கியூப்பையும் மைனஸ் 11 எக்ஸ் கியூப்பையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குது அர்த்தம். இங்கே நமக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ். அப்போ 121லேருந்து 1 கழிக்க போகிறீங்க. கழிச்சிங்கன்னா என்னப்பா வரும்? நமக்கு 120 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. நம்ம இந்த குறியீடு தான் பார்க்கணும். இப்போ ப்ளஸ் 121லேருந்து மைனஸ் 1 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 120 தானே வரும். சரிங்களா? ஓகே தானே? இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் 11 எக்ஸ், இங்கே மைனஸ் 11 எக்ஸ். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 121 இருக்குது. இப்போ ப்ளஸ் 121 வந்து மைனஸ் 1 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு விட என்னப்போ வரும்? ப்ளஸ் 120 தான் விடையாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். இப்போ இதை எடுத்து எழுதுங்க. 120 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ் 120. இந்த ரெண்டுல என்னதுப்பா காமனாக இருக்குது? 120 காமனாக இருக்கா? இப்போ 120 காமனாக எங்கே எடுத்துடலாம்? வெளியே எடுத்துடலாமா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு 0ன்னு வந்தால் தான் நமக்கு பொது வகுத்தி. நமக்கு அங்கே என்ன வரல? 0 வரல. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம செய்யணும்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வெளியே எழுதியிருக்கிறத எங்கே எழுத போகிறோம்? உள்ளக்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். வெளியே என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இந்த மைனஸ் 11 நம்ம இப்போ எங்கே எழுத போகிறோம் அப்படின்னா உள்ளக்க எழுத போகிறோம். எழுதலாமா? எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம இதை எங்கே எழுத போகிறோம் அப்படின்னா வெளியே எழுத போகிறோம். இதை வச்சு தான் இதை நம்ம வகுக்க போகிறோம். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எழுதும்போது அடுக்க நம்ம இறங்கு வரிசைப்படி எழுதணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது. அடுத்து நமக்கு என்னப்பா இருக்கணும்? எக்ஸ் இருக்கணும். ஆனால் எக்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ் இல்லை. ஸோ என்ன போட போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் 0 எக்ஸ். அடுத்து என்ன எழுத போகிறோம்? ப்ளஸ் 1. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்வோம்? இந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வகுப்போம். இங்கே நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் இருக்குது பை இங்கே நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்டு. அடிமான 1 போல் இருந்தால் அடுக்கு 2 என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போ 3 மைனஸ் 2 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? எக்ஸ் பவர் 1 வரும். 1 போட்டாலும் 1 தான், போட்டாலும் 1 தான். ஸோ இங்கே என்ன எழுதிக்குவாங்க அப்படின்னா எக்ஸ் எழுதிக்குவாங்க. இப்போ இந்த எக்ஸையும் எக்ஸ் கியூப்பையும் பெருக்குனீங்கன்னா என்னப்பா வரும்? எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனீங்கன்னா எக்ஸ் கியூப். எக்ஸையும் 0வையும் பெருக்குனீங்கன்னா 0 வச்சு எதை பெருக்கலாம்? ஆன்சர் என்னது அப்படின்னா 0 தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸையும் 1ஐயும் பெருக்குனீங்கன்னா இப்படியே நமக்கு என்ன வரும் அப்படின்னா
எக்ஸ் தான் வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும், குறியீடை மாற்றணும். இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ், இங்கே 0 தான், குறியீடு மாற்றலாம்னு ஒன்று தான், மாற்றாட்டாலும் ஒன்று தான், இருந்தாலும் ப்ளஸில் இருக்கிறதுல போட்டுக்கோங்க, மைனஸ் எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். இங்கே 0 தான் இருக்குது, 0 வச்சு எதை கழிச்சாலும் ஆன்சர் இருந்தது தான், அதே ஆன்சர் தான். அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, இந்த இங்கே ப்ளஸ் இங்கே எக்ஸ் இல்லைல்ல, அப்போ என்ன எக்ஸ் இருக்குது அர்த்தம் அப்படின்னா 0x இருக்குது அர்த்தம். இங்கே என்னது, மைனஸ் 11. சரிங்களா. இப்போ வழக்கமாக என்ன செய்வோம், இந்த இதில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பையும் இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வகுப்போம். ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன கிடைச்சிக்கும் பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் 11 கிடைச்சிருக்கு. இந்த மைனஸ் 11 இங்கே எழுதிருங்க. இந்த மைனஸ் 11 வச்சு இதை பெருக்குனீங்க அப்படின்னா மைனஸ் 11 எக்ஸையும் பெருக்குனீங்க அப்படின்னா மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 11ஐயும் 0வையும் பெருக்குனீங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0 வச்சு எதை பெருக்கலாம், ஆன்சர் தான் 0 தான். ஸோ 0x. மைனஸ் 11ஐயும் 1ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா மைனஸ் 11 பை என்ன மாற்றணும், குறியீடை மாற்றணுமா. இங்கே மைனஸ்னால் என்ன போட போகிறோம், ப்ளஸ். இங்கே ப்ளஸ்னால் என்ன போட போகிறோம், மைனஸ். இங்கே நமக்கு என்ன இருக்குது, மைனஸ்னால் என்ன போட போகிறோம் அப்படின்னா ப்ளஸ். இப்போ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 எக்ஸ் என்னது 0. மைனஸ் 11 ப்ளஸ் 11 என்ன வரும் அப்படின்னா 0. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன வந்துருச்சு, ஆன்சர் 0 வந்துருச்சு. அப்போ இதனுடைய மீன் வா என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. இது எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதியாச்சுன்னா இந்த செகண்ட் சம்க்கு ஆன்சர் முடிந்தது. மூணாவது கொஸ்டின் பாருங்க, 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதுல முதல் பல்லுறுப்புக்கோவை பாருங்க, 3x பவர் 4 6x பவர் 3 மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24x. எல்லாத்துலேயுமே பொதுவானதாக ஏதாவது ஒரு 3 தான் பாருங்க. இதெல்லாம் பொதுவாக பாருங்க. இது எல்லாமே மூணாவது வாய்ப்பாடில் வரும். ரெண்டாவது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது காமனாக ஒரு உறுப்பாக நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சம்மில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பொதுவாக உள்ளதை நம்ம எடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெளியே எழுத போகிறோம். அப்போ இது எல்லாமே எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா மூன்றாவது வாய்ப்பாடில் வரும். ஸோ 3 பொதுவாக எடுக்கும். அடுத்ததாக எல்லாத்துலேயுமே எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுக்கும். சரிங்களா. அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், இதில் வந்து 3 வெளியெடுத்தாச்சு, ஒரு எக்ஸ் வெளியெடுத்தாச்சு. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் பவர் கியூப் இருக்கும். ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 3 வெளியெடுத்தாச்சுன்னா அப்போ என்னது 2 3 தான் 6 மிச்சம் என்ன இருக்கும் 2 இருக்கும். ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கியூப் எதாவது மாறிடும் அப்படின்னா ஸ்கொயர்டாக மாறிடும். மைனஸ் இந்த 12லேருந்து ஒரு 3 வெளியே எடுத்துட்டோம். அப்போ 3ஆவது பக்கம் எந்த இடத்துல 12 வரும், 4 தானே. அப்போ 4 இந்த எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ். அடுத்த நாளுக்கு இந்த 24லேருந்து ஒரு 3 பொதுவாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ மிச்சம் என்ன இருக்கும், நமக்கு 8 இருக்கும். எக்ஸ் ஆல்ரெடி பொதுவாக நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியே எடுத்துட்டோம். சரிங்களா. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், எல்லாமே நமக்கு எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா 2வது வாய்ப்பாடில் வரும். ஸோ 2 காமனாக வெளியே எடுக்க போகிறோம். அடுத்ததாக எல்லா டேர்ம்லையும் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை பொதுவாக வெளியே எடுக்க போகிறோம். இப்போ 2வது வாய்ப்பாடு 2 இடத்துல எந்த இடத்துல வரும், 2 2 4 அப்போ 2. இதில் வந்து நான் ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த 14லேருந்து ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம்னா 7 2 தானே 14. இப்போ மிச்சம் என்ன இருக்கும், 7 இருக்கும். இந்த எக்ஸ் கியூப்லேருந்து ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். அப்போ எனக்கு மிச்சம் என்ன இருக்கும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர்டா. இந்த 8லேருந்து எதை எடுத்தாச்சு, ஒரு 2 எடுத்தாச்சு. அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும், 4 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸை எடுத்தாச்சு, மிச்சம் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், மைனஸ் 8லேருந்து ஒரு 2 எழுதினா மிச்சம் இங்கே இருக்கும் 4 இருக்கும். இந்த எக்ஸ் எடுத்து எங்கே போட்டாச்சு அப்படின்னா வெளியே எழுதியாச்சு. கணக்கை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருக்கோம். சரிங்களா. செஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2லேயுமே வெளியே நமக்கு என்ன இருக்குது, இங்கே 3x இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2x இருக்குது.
இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மீ போ வா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்ததா எதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வைக்கணும், எதை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வைக்கணுங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். நம்ம எதை உள்ளக்கு எழுதுறோமோ அதான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வைப்போம். உள்ளக்கு எழுதக்கூடிய நம்பர் பெருசா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பவரை செக் பண்ணுங்க. இங்கேயும் பவர்ல 3 இருக்கு, இங்கேயும் பவர்ல 3 இருக்கு. அப்போ ரெண்டு சேமா இருக்கு. அப்போ நம்பரை பார்க்கணும். இங்க முன்னாடி எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குது அர்த்தம், இங்க 2 இருக்கிறது. சரிங்களா? அப்போ 1 பெருசா 2 பெருசானா 2 தான் பெருசு. அப்போ இதைத்தான் நம்ம எங்க எழுத போறோம் அப்படின்னா உள்ள எழுத போறோம். எதை உள்ளக்கு எழுத போறோமோ அதைத்தான் நம்ம என்னன்னு எழுதுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x 2x கியூப் பிளஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 4. எதை வெளியே எழுதுறோமோ அதை நம்ம என்ன எழுதுவோம், ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 3x x கியூப் plus 2x square minus 4x minus 8. எழுதிச்சப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீ போ வா கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த ரெண்டுலையும் என்ன பொதுவா இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ 2x மற்றும் 3x உடைய மீ போ வா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ். எது பொதுவா இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த டேர்முக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மீ போவா கண்டுபிடிக்க போறோம். இதை உள்ள எழுதணும், இந்த இதை வெளியே எழுதணும். எழுதிச்சப்பா. அடுத்து என்ன செய்வோம், பல்லுறுப்புக்கோவை இருக்கக்கூடிய 2 முதல் உறுப்பையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வகுப்போம். வகுக்கலாமா? வகுக்கும்போது என்ன பாருங்க, 2x கியூப் பை எக்ஸ் கியூப். இந்த கியூப்பும் இந்த எக்ஸ் கியூப்பும் கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்கு, 2. இந்த 2 இங்க அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 வச்சு இந்த எக்ஸ் கியூப்பை பெருக்குனீங்க அப்படின்னா 2x கியூப். இந்த 2 வச்சு 2x பெருக்குனீங்க அப்படின்னா 4x பவர் 2. இந்த 2 வச்சு மைனஸ் 4x பெருக்குனீங்க அப்படின்னா மைனஸ் 8x. இந்த 2 வச்சு மைனஸ் 8 பெருக்குனீங்க அப்படின்னா மைனஸ் 16. அடுத்து என்ன மாற்றுவோம், குறியீடை மாற்றுவோமா? இங்க பிளஸ்ஸா மைனஸ், பிளஸ்ஸா மைனஸ், மைனஸா பிளஸ், மைனஸா பிளஸ். எழுதுனதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, இந்த பிளஸ் 2x கியூப் இங்க மைனஸ் 2x கியூப் ரெண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இப்போ பாருங்க 7x ஸ்கொயர் இங்க மைனஸ் 4x ஸ்கொயர். அப்போ 7ல இருந்து மைனஸ் 4 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 3x ஸ்கொயர். இங்க பிளஸ் 4x இங்க பிளஸ் 8x ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா பிளஸ் 12x. இங்க பிளஸ் 16 இங்க மைனஸ் 4 ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா பிளஸ் 12 அப்படின்னு வரும். இதுக்கு மேல இதை நம்ம சுருக்க முடியாது. ஏன் அப்படின்னா மேல ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா என்ன வரும்னா, நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அது அதுக்கு மேல செய்ய முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம போவோம். இப்ப பாருங்க, இது என்னது இப்ப பொதுவா இருக்கு, இது எல்லாமே எந்த வகைப்பாடுல வரும் பாருங்க, இது எல்லாமே மூன்றாவது வகைப்பாடுல என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஸோ 3 காமனா வெளியே எடுத்துருங்க. சரிங்களா? இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர். மூணாவது வகைப்பாடுல 12 எந்த பிளேஸ்ல வரும், 4x. இங்க என்ன இருக்கு, பிளஸ் 4. இதான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம், எதை வெளியே வச்சோமோ அதை நம்ம உள்ள வச்சு என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம். அப்ப எதை உள்ள எழுதுவோம் நம்ம பாருங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. இதை உள்ள எழுதுவோம். நம்ம கண்டுபிடிச்சதை எங்க எழுதுவோம் அப்படின்னா வெளியே எழுதுவோம். இந்த பொதுவா உள்ளதை எழுத மாட்டோம். இதைத்தான் கண்டுபிடிச்சோம். அப்ப என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், ரெண்டு இதில் இருக்கக்கூடிய முதல் பல்லுறுப்புக்கோவை முதல் உறுப்பை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வகுப்போம். அப்ப இங்க நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. அடிமானம் ஒன்னா இருந்துச்சுன்னா அடுக்கு ரெண்டு நம்ம என்ன செய்வோம் கழிப்போமா. அப்போ எக்ஸ் பவர் 3 மைனஸ் 2. அப்போ ரெண்டையும் கழிச்சிடலாமா, கழிச்சா என்ன வரும், பவர்ல 1 அர்த்தம். பவர்ல 1 போட்டாலும் 1 தான், போட்டாலும் 1 தான். ஸோ என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த எக்ஸை வச்சு இதை பெருக்க போறோம். எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்குனீங்கன்னா எக்ஸ் கியூப், எக்ஸையும் 4x பெருக்குனீங்க அப்படின்னா 4x ஸ்கொயர், எக்ஸையும் 4ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 4x. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், குறியீடை மாற்றுவோம். இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ்.
இந்த பிளஸ் எக்ஸ் கியூப் இங்கே மைனஸ் எக்ஸ் கியூப் ரெண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். -4ல இருந்து 2 கழிச்சிங்க அப்படின்னா -2 இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே போட்டுருவோம். -4xஐயும் -4xஐயும் கூட்டிங்க அப்படின்னா -8x. இங்கே என்ன இருக்கு இந்த -8 அப்படியே எங்கே வந்துடும் அப்படின்னா கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன செய்வோம், இந்த முதல் உறுப்பையும் நம்ம வகுப்போம். அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, -2x² இங்கே என்ன இருக்கு x². அப்போ இந்த x² இந்த x² கேன்சல். நமக்கு அப்போ என்ன ரெண்டு இருக்கு -2. இந்த -2 எங்கே போட போகிறோம் அப்படின்னா மேலே எழுத போகிறோம். அப்போ இந்த -2ஐயும் x² பெருக்குனீங்கன்னா -2x². -2ஐயும் 4xஐயும் பெருக்குனீங்கன்னா -8x. -2ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா -8 பை குறியீடு மாற்றோமா, இங்கே மைனஸா அப்போ ப்ளஸ், இங்கே மைனஸா அப்போ ப்ளஸ், இங்கே மைனஸா அப்போ இங்கே ப்ளஸ், எல்லாமே கரெக்டாகி நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0 அப்படின்னு வரும். அப்போ எந்த இதுக்கு நமக்கு 0 அப்படின்னு வருது அப்படின்னா இந்த பல்லுறுப்புக்கோவையை போட்டால் தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா 0ன்னு வருது. ஸோ ஆன்சரை நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே 3x மற்றும் 2xக்கு மீப்போவா கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னது எக்ஸ். ஸோ அதையும் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். எக்ஸ் எழுதிக்குவாங்க. ப்ளஸ் எந்த இது போட்டோம்னா எதால் வகுத்தா 0 வருது அப்படின்னா x² + 4x + 4ஆல் வகுத்தா நமக்கு என்ன வருது அப்படின்னா 0 வருது. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எழுதிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.